நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 8:44 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:09 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:09 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:09 வரை உத்திரட்டாத்தி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். தொழில் நெருக்கடிகளை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். அனைவரிடமும் யதார்த்தமாக பேசி பழகி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். மற்றவர் சூழல் அறிந்து செயல்படுவீர்கள். தொழில் வியாபார நடைமுறைகளை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வாகனத்தில் இன்று நீங்க மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது நல்லது. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கூட்டு தொழில் லாபம் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் வரக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தெரிந்துவிடக்கூடும். மன நிம்மதி கண்டிப்பாக உண்டாகும். சில நேரத்தில் தேவையற்ற சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை படிப்படியாக சரி செய்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரெடுப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்கி விடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயருங்க. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் திறந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்க பார்ப்பீர்கள். கூட்டுத் தொழிலும் கண்டிப்பாக லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். முக்கிய செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்க கொடுங்க. வாகனத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். இன்று நீங்க எல்லோரிடமும் யதார்த்தமாக பழகக்கூடிய சூழல் இருக்குங்க. அறிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பரணி. இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கிருத்திகை. அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கூறிவிடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எதிலும் லாபம் கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழிலை இன்று நீங்க நம்பிக்கையுடன் செய்யுங்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு திட்டமிட்ட இலக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும். உபரி பண வருமானம் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தயவு செய்து பொறுமை மட்டும் வேண்டும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். தாராள செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக பலம் பெறும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நல்ல பெயர் எடுக்க முடியவில்லை என்ற எண்ணம் இருக்கும். கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள்.
உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உற்றார் உறவினர்களே தேவையற்ற பிரச்சனை உண்டாக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்களும் இன்று காணாமல் போகக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். உத்தியோக மாற்றங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு உடல்நிலை சோர்வடையும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று காதலில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். தயவு செய்து உங்களுக்கான நல்லது நடக்குங்க. இன்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத வகையில நல்லது நடக்க கொடுங்க. இன்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆட வேண்டிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி, எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். பிடிவாத குணத்தை சற்று மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. மிருகசிரிஷம், இன்று மனதளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் என கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தினரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் கொஞ்சம் குறுகிடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் இன்று உதவிகள் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாக கொடுங்க. இன்று நன்மை தீமை கலந்த பலன்களை பெறுவீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். உற்றார் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மற்றும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். இன்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சுலபமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அதாவது கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை சரி செய்து கொள்ள முடியும். பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆணை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது.
காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. மனம் என்று தைரியமாக இருக்க கொடுங்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. மிருக சிரிச்சல் நட்சத்திரக்காரர்கள், அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உதவிகளை செய்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் பொறுமையாக செயல்படுங்கள். திருவாதிரை, இன்று நன்மைகள் தேடி வரக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வெட்டுக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நட்பு ஒன்று பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சில் கவனம் இருக்கட்டும். புனர்பூசம், இன்று நீங்க தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுமலாக இருக்க கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்க நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அடுத்த ஒரு விவாதத்தில் தயவு செய்து நீங்க பங்கு கொள்ள வேண்டாம். முக்கியமாக பஞ்சாயத்துக்களில் கலந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள், இன்று அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். நண்பர்களால் மன கஷ்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டும். வீட்டு செலவுக்கான பண தேவை அதிகரிக்கும். விஷ பிராணிகளிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இன்று உத்தியோகத்தில் உங்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடன் பணிபுரிவரின் ஆதரவுகள் சுமாராகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை கொஞ்சம் இருக்கும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. குடும்ப விவகாரத்தில் தீர்வு ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். நல்ல எண்ணத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். பெண்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று காதல் கொஞ்சம் மன கசப்பை கொடுக்கும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அமைதியுடன் இருப்பது மிக நல்லது. காதலில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். காரியங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம், குடும்ப விவகாரத்தில் தீர்வு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். ஓரளவுக்கு லாபத்தை இன்று நீங்க ஈட்டிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வரக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். தெய்வீக வழிபாடு மனசுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ஆயில்யம், இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். விஷ பிராணியிடம் விலகி இருப்பது நல்லது. இன்று குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. பேச்சு குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள், இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. குடும்ப விவகாரத்தில் நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். விட்டுக் கொடுத்து சென்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்கும். எளிமையாக பணிகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
நிலவி பணம் கண்டிப்பாக வசூலாகும். நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் சில தடைகளுக்கு பின்னர் கை கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கேட்ட தொகை கடனாக கண்டிப்பாக கிடைக்குங்க. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். ஓரளவுக்கு நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வரக்கூடுங்க. அதனால் மகிழ்ச்சி கூடும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். தேவைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் நடக்க கொடுங்க. பல வகையிலும் யோகங்கள் இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். பிடிவாதம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். காதல் நீங்க அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாளில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க பாருங்கள். இன்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு மட்டும் அதிகரிக்கக்கூடும். குடும்ப விவகாரத்தில் நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வரக்கூடுங்க. இன்று இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். உத்திரம். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடும். பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்றைக்கு உயர்வுக்கு வழி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனசுக்குள் ஒருவித திருப்தியும் ஏற்படக்கூடும். அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப விவகாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். திட்டமிட்ட செயல் ஒன்றில் அதிக நன்மை கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடைவெளிகள் விலகி செல்லக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். புதிய வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல அனுகூலம் உங்களுக்கு உருவாக்க கொடுங்க. என்று பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீணான பழி சொல் கொஞ்சம் ஏற்க வேண்டியிருக்கும். கவனம் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நாசுக்காக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தங்கள் கண்டிப்பாக கைகூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று பெண்கள் மன வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. ஏற்கனவே கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்தே செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று
எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தட்ட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் இருக்கும். குலதெய்வத்தை இன்று வழிபடுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அஸ்தம். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். கடனில் ஒரு பகுதி அடிபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சித்திரை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நம்பிக்கை மூட்டும் விதத்தில் நண்பர்கள் இருக்க கொடுங்க. கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். இன்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். பஞ்சாயத்துகள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையை எப்படியும் சுவாரஸ்யமாக வாழ்வீர்கள். மனதை இன்று நீங்க தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருந்தாலே பாதி தலைவலி உங்களுக்கு சரியாகி போய்விடுங்க. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும். நண்பரின் ஆறுதல் வார்த்தை ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் நல்ல இடத்தில் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குடும்ப நலனுக்காக கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போட வேண்டாம். பண வரவுகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பூர்வீக சொத்துக்களால் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மனை பூமி வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புத்திரர் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சம்பந்தம் இல்லாத வேலைகளை மட்டும் செய்ய வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். உங்கள் உழைப்பை வீணாக்க வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. காதல் உங்களுக்கு ஒரு புரியாத புதிர் போல் இருக்கும். கை கூடுமா கூடாதா, தேவைதானா தேவையில்லாததா என்று மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். என்று மாணவர்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு காண்பீர்கள். கடன் விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. விசாகம். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். நண்பர்களுடன் இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். முன்கோபம் மற்றும் எதிலும் வேண்டாம்.
தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். திட்டமிட்ட செயல்களால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறக்கூடும். உபரி பண வரவும் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தினுடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையை இன்று நீங்க நிலைநாட்டுவீர்கள். இன்று ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டாகும். எதிர்பாராத திடீர் தன சேர்க்கைகளும் கிடைக்கப் பெறுங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் பலப்படக்கூடுங்க. பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவார்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பண வரவுகள் இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க. புதிய நட்பு இன்று உருவாகக்கூடும். நவீன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரும் மத்தியிலும் இன்று சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்குங்க. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலங்க விடக்கூடும். விறுவிறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் என்று நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். விருப்பமான விஷயங்களை தன்னை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிர்பாராத வகையில் நல்லது நடக்குங்க. துரிதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க அமைதி காண வேண்டும். முடிவுகள் பெரிதாக எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவருக்கு இந்த நாள் இணைய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடிக்க வேண்டியிருக்கும். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டியிருக்கும். கூடுதல் லாபத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அனுஷம். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று உனக்கு திட்டமிட்ட செயல் கண்டிப்பாக நிறைவேறி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அலட்சியம் மட்டும் காட்டிவிட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களால எல்லாம் முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி நடை போடுவீர்கள். தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். உறவுகள் மூலம் நன்மையும் கிடைக்கக்கூடும். நீண்ட கால குறிக்கோளோடு இன்று நீங்க செயல்படுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியால் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடுங்க. இன்று குடும்ப நலன்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அக்கறையுடன் எதிலும் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகரமான சூழல் அமைந்துவிடக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் தேடி வரக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல உயர்வுகள் உண்டாகக்கூடும். பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க கொடுங்க. தொழிலில் சக பணியாளரிடம் கவனமாக பழக வேண்டும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதம் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. திருப்திகரமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்ன ஒன்று, சில அலட்சியத்தின் காரணமாக சில காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றவிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று மனக்குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள்.
காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். காதல விட்டு பிடிப்பது மட்டும் ரொம்ப நல்லது. ஏனென்றால், காதலில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும். அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவீர்கள். சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று வாதிட வேண்டாம். எதையும் தெரியாதது போல் இருந்து கொண்டு கற்றுக்கொள்வதே மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று தொழில்முறை பயணங்கள் வச்சு கொடுக்குங்க. உயர்வுக்கு வழி உண்டாக கூடும். பயணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். நீண்ட கால அடிப்படையில் எதையும் செய்து முடிப்பீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். போராட்டம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக் கொடுங்க. திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன சேர்க்கைகள் இன்று கிடைக்கப் பெறுங்க. குடும்பத்தினுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடும். உத்திராடம். உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. வாய்வு தொல்லை கொஞ்சம் இருக்க கொடுங்க. எதையும் செய்யுவதற்கு முன்பு யோசித்து செய்ய பாருங்கள். பிடிவாத குணம் தயவு செய்து வேண்டாம். நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஆனால் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம். மகரம் ராசினியர்கள் என்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனமும் திருப்தியுடன் காணப்படக்கூடும். நண்பரின் தேவைகளை அறிந்து உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும். ஆதாயமும் கண்டிப்பாக பெருகுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. குடும்பத்துடன் இன்று நீங்க விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க முழுமையாக செய்து முடிக்க முடியும். தாமதம் ஏற்படுத்திய பணிகளில் சூடு பிடிக்கும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பல வகையில் நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு வீணான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்று பெண்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் இருக்கக்கூடும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகிவிடக் கொடுங்க. காதல மட்டும் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். ஏனென்றால் சில குழப்பத்திற்கு பின்னர் தான் சரியாகும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. லாபம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். சுய தொழில் லாபம் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க.
காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று முகம் அழகு கொடிவிடும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். அவிட்டம் தாய் தந்தையாருக்கு உதவியாக இருப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதங்களை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்குங்க. முயற்சி கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன கவலை இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இந்த உயர்வான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று நீங்க தீர்வு காண்பீர்கள். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். கும்பம் ராசினியர்களுக்கு எல்லா வகையிலும் இன்று நல்லது நடக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகளும் இல்லை. எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் அனைவரிடமும் யதார்த்தமாக பேசி பழகக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடன் பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து விடுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதி இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. கடன்காரங்களும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தது கண்டிப்பாக சரி செய்து கொள்வார்கள். உன் நல்ல மனசையும் புரிந்து கொள்வார்கள். கூட்டுத் தொழில் லாபத்தை கொடுக்கும். மூத்த சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று கூடுதல் கால அவகாசத்தில் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கை துணைக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்களை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நட்பு மலர கொடுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்குங்க. காதல் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். நல்ல முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க முடியும். கொஞ்சம் பொறுத்து கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். அது மட்டுமில்லை, சக மாணவரிடம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் சீராக இருக்குங்க. சிலருக்கு மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. வாக்குறுதிக்கு மாறாக செயல்பட மாட்டீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். சதயம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தனி ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இன்று எடுக்கும் முடிவில் தெளிவிருக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அது இன்று மட்டுமில்லை, என்றுமே இருப்பது நல்லது. போராட்டாத்தி இன்று தெளிவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். மனம் போல் வாழ்க்கை இருக்கக்கூடும். நினைத்தவரையே இன்று கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் கவனம் இருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் எதையும் செய்யலாம். கடந்த கால பிரச்சனையை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் நல்ல தீர்வு ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை. சில குழப்பங்களுக்கு மத்தியில் தான் எதுவும் சரியாக கூடும். அது வரைக்கும் பொறுத்துக்கொண்டு பொறுமையாக இருப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்கள். மனம் போல் வாழ்க்கை அமையும். சந்திராஷ்டிரம் முடியட்டும். ஏனென்றால் முடிவுகளில் தெளிவு பிறக்குங்க. மனநிலையில் சில மாற்றங்களும் தடுமாற்றங்களும் இருந்தால் எதையும் செய்ய முடியாதது போல் இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிடுவீர்கள்.
சில அலட்சியத்தின் காரணமாக சில பணிகள் தடைபட கொடுங்க, தாமதமாக கொடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. அப்படி என்று மனதில் உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். நம்பிக்கை உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் இருந்தாலும் சரி செய்து கொள்ள முடியுங்க. நமக்கு மட்டும்தான் நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத சில திருப்பங்களும் இருக்கக்கூடும். நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் நல்லது நடக்காமல் போகுமா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அது வேண்டாம். மனம் மட்டும்தான் தடுமாறுமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. குழப்பத்தின் காரணமாக சில முடிவுகள் மட்டுமே தடுமாறுமே தவிர பெரிய பிரச்சனை இருக்காது. சின்ன சின்ன முடிவுகளை மட்டும் எடுங்கள், அது போதும். காசு பணத்தை பத்திரமாக செலவு செய்யுங்கள். முக்கியமாக சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். நமக்கு கஷ்டம் வரும்பொழுது மூட நம்பிக்கையின் காரணமாக பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விடாதீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மனதை அமைதியுடன் எடுத்து செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குங்க, ஏற்றங்கள் இருக்குங்க, வெற்றி இருக்குங்க. பெண்கள் உயர்வான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குங்க. வாய் துடுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆகையால் கொஞ்சம் கோபம் வெளிப்படக்கூடும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. வாக்குவாதங்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது. குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மாணவர்கள் இன்று படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி மனம் என்று கண்டிப்பாக திருப்தி அடைய கொடுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. மனக்குழப்பத்தை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். வீணான விவகாரங்களை தட்ட வேண்டாம். மனசுக்குள் ஒருவித அதிருப்தி ஏற்பட கொடுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எதையும் தெளிவாக செய்யுங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். உத்திரட்டாத்தி தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ரேவதி மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். என்ன ஒன்று சின்னதாக குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். இந்த நாளை நீங்க அமைதியுடன் கடத்தி செல்லுங்கள். எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.